தமிழகத்துடைய 3வது பெரிய நகரமான கோயம்புத்தூரோட பரப்பளவு சுமார் 23.5 சதுர கிலோமீட்டர். இங்க 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய 30,000த்துக்கும் அதிகமான சிறிய, நடுத்தர, பெரிய தொழிற்சாலைகள், டெக்ஸ்டைல் மில்ஸ் மூலமா எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கோயம்புத்தூர் மக்களுக்கு இங்க உள்ள கிளைமேட்டும் சிறுவாணி தண்ணியும் பெரிய வரப்பிரசாதத்தை சொல்லலாம். 2ஆம் நூற்றாண்டுல நொய்யல் ஆற்றோட கரையில கொங்கு நிலப்பரப்போட தலைமையிடமா பழங்குடி மக்கள் வாழ்ந்த இடம்தான் கோவன்பட்டி. இருளரின மக்களோட தலைவன் கோவன் அப்படின்றவர் பேர்ல இருந்துதான் கோவன்பட்டி அப்படின்ற பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல உள்ள காடுகள் எல்லாம் சீராக்கி ஊரை பெருசாக்கி இருக்காங்க. அப்ப இந்த ஊருக்கு கோவன்புதூர் அப்படின்ற பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கோவன்புதூர் கோயமுத்தூர் ஆயிருக்கு. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 37 கிலோமீட்டர் தூரத்துல சிறுவாணியில் இருக்கிற கோவை குற்றாலத்துக்கு போயிட்டு இருக்கோம். கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் நம்மள நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. இந்த மலையோட அடிவாரத்துல தான் சிறுவாணி அருவி கொற்ற கோவை குற்றாலம் இருக்கு. உயரமான மரங்களோட கிளைகளும் இலைகளும் அசைகிற ஓசை, பறவைகள், வண்டுகள் மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகளோட சத்தம், இதெல்லாம் இல்லைன்னா இங்க அமைதி மட்டும்தாங்க மிச்சம். என்ட்ரன்ஸை தாண்டி போகும்போது ஒரு சின்ன நீரோட நம்மள வரவேற்குது. மலையும் மரங்களும் இருந்தா அங்க குரங்குகள் இல்லாமலா இருக்கும். சந்தோஷமா தாவி குதிச்சு ஓடுற குரங்குகளுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு நாம போயிட்டே இருக்கலாம். கோவை குற்றாலத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் தான் நம்மளுடைய 4 வீலரோ 2 வீலரோ அதில் வர முடியும். வந்ததுக்கப்புறம் அங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மலைப்பாதையில் மேலே அப்படி நடந்து போகும். இதில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்படியே சலன்னு ஒரு சத்தம் பாருங்கள், உங்களுக்கு கேட்குதா? இங்கே தான் அந்த குற்றால அருவி இருக்குது அப்படின்றது தெரியுது. சத்தம் வருது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வாங்க கோவை குற்றாலத்துக்கு போவோம். பைக்ல ஹாயா வந்த இளவட்டங்களும் சரி, வெளியூர்ல இருந்து வந்த சுற்றுலா பயணிகளும் சரி, கோவை குற்றாலத்தை பார்க்கறதுக்காக காலார நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து நாமளும் நடக்கலாம். கோவை குற்றாலம் ஈகோ டூரிசம் ப்ராஜெக்ட், இதுலேயும் ஒரு 4 ட்ரைபல் கமிட்டிஸை ஒருங்கிணைத்து வந்து இந்த சுற்றுலா மேம்பாட்டு குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து வாட்டர் ஃபால்ஸை நம்பி இருக்கிற டூரிசம். அந்த டூரிசத்துக்குள்ள காலையில் வர்றவங்களுக்கு வந்து அந்த டூரிசம் உள்ளே போகிறவங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து கவர்மெண்ட்டால் நிர்ணயித்த என்ட்ரி ஃபீஸ் போக, இந்த ஈகோ டெவலப்மெண்ட் கமிட்டிக்கும் ஒரு ஃபீஸ் வந்து ஒரு 5 ரூபாங்கிற ஃபீஸ் மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த கலெக்ட் பண்ணுற ஃபீஸ் வந்து அந்த கமிட்டிக்கு போயிடுது. பார்த்தீங்களா, ரொம்ப உயரமான மலை. இங்கே வரும்போதும் பெரிய பெரிய உயரமான மரங்கள். இங்கே வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி தெரியுது. கோவையில் உள்ள குற்றால அருவியை பார்க்குறதுக்கு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. இதில் போய் பார்த்தா அருவியை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். கொங்கு நாட்டுடைய நாகரிகத்தின் தொட்டில்னு சொல்லப்படுற ஊர் தான் பேரூர். கோவை குற்றாலம் போகிற வழியில் இருக்கிற இந்த ஊரில் தான் அருள்மிகு பட்டீஸ்வரர் கோவில் இருக்கு. ஒரு காலத்துல சின்ன கோவிலா இருந்த இத சோழ மன்னர் கரிகால சோழன் தன்னோட ஆட்சி காலத்துல கற்கோயிலா மாத்தினாராம். பாண்டிய மன்னர்கள் அவங்களோட காலத்துல திருமாலுக்கு ஒரு கோயிலை கட்டினாங்களாம்.
காலப்போக்கில் சிதைவடைந்து போன அந்த கோயிலோட கற்களை எடுத்து தான் இப்ப இருக்கிற இந்த 5 நிலை ராஜகோபுரம் கட்டப்பட்டுச்சான். இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க உள்ள தத்ரூபமான சிற்பங்களை சொல்லலாம். 17ஆம் நூற்றாண்டுல மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்துல அவர்களது பிரதிநிதியா இருந்த அழகாத்ரி நாயக்கரால இந்த சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய முக்கியமான திருவிழா பங்குனி உத்திரம். தீபட்டி சலாம் அப்படின்ற ஒரு வழிபாட்டு முறை இன்னமும் இந்த கோவில்ல இருக்கு. திப்பு சுல்தான் காலத்துல கோயிலுடைய வெளிப்புறத்துல இருந்து தீவட்டியால இறைவனை முகமதிய முறைப்படி சலாம் கூறி வணங்கும் முறை இருந்துச்சாம். அதுதான் இன்னைக்கும் தீபட்டி சலாம் அப்படின்ற வழிபாட்டு முறையா தொடருது. இந்த இடத்துல மரங்களுக்கு இடையில சிறுவாணி அருவியை பார்க்க முடியுது. அருவிகளுக்கெல்லாம் வரும்போது சில இடங்கள்ல தண்ணி வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா பாசம் படியாதுங்க. சில இடத்துல தண்ணி பட்டுட்டு கொஞ்சம் அப்படியே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல பாசம் படிச்சிடும்.